இப்ப பெங்களூர்ல வந்து காதல் பண்ணணும்னா கரெக்டான ஸ்பாட் ஏதாச்சும் ஒன்று சொல்லு. ஓகே, நான் இங்கிலீஷ் பேச போறேன், சந்தோஷமா இருக்கேன். ஒன் செகண்ட், ஊட்டியா நீங்க? காண்டுல பாடும் பாட்டுக்காரன். அவங்க ஒரு எக்ஸ்கியூஸா இதை சொல்றாங்க. ஏன் நான் கேட்ட வரை இதை சொல்றாங்க. உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு இப்போ வந்து? நான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில மணி 5 ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. கபன் பார்க்ல போய் எல்லாரையும் கூப்பிட்டு ரன் பண்றதுக்கு சொல்லியிருந்தேன் நான் இன்ஸ்டாகிராம்ல. நிறைய பேர் வரேன்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. லேட் ஆயிருச்சு. லேட் ஆகுதுன்னா கிளம்புறதுக்கு லேட் ஆயிருச்சு. இப்ப யூஸ் பண்ண பொருள் 3 நாளா இந்த ஷூ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடிடாஸ் ஈவோ விஷன். அடிடாஸ் ஷோரூம்ல அடிடாஸ் கம்பெனி வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணதுல இந்த ஷூ கொடுத்ததை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிரீன் கலர் ஷூ வீட்டில் இருக்குது. அது ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்றதுனால அதை கொண்டு வரல. நம்ம செம்மண் தரைக்கிறது அப்படிதான் இருக்கும் என்னதான் கிளீன் பண்ணாலும். அப்புறம் இன்னைக்கு வந்து கில்லி படத்துல வர மாதிரி குடி போட்ட ஸ்லீவ் ஊன்ச்சுன்னு ஓட போறேன். அது என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா 21 to 25 கிலோமீட்டர் பிளான் பண்ணியிருக்கு. கபன் பார்க் போனதில்லை. போய் மேப்பை போட்டு போயிட்டு அங்கே போய் தான் தெரியும் எப்படி என்ன ஏதுன்னு. இன்னைக்கு பெங்களூர்ல இதோட 5வது நாள் ஆகுது. 5 நாள் ஆச்சு. ஒரு கேட்ல நுழைவேன், இன்னொரு கேட்ல வந்துட்டு இது எந்த கேட்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பேன் நான். லெட்ஸ் ஸ்டிக் டுகெதர் as far as இப்படி வந்து நீங்க யூட்டர்ன் அடிச்சு திருப்பி அடிப்போம். ஓகே ஓகே, ஒரு ரவுண்ட் உங்களோட ஃபாலோ பண்றோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சிடும். அடுத்த ரவுண்ட் அவங்கவுங்க பேஸ் பிடிச்சிட்டு எண்டு எந்த பாயிண்ட் சொன்னீங்க? நம்ம இப்ப எங்க ஆரம்பிக்கிறோமோ அதே அங்கே வந்து. அதேதான். ஓகே, இந்த மாதிரி இந்த கேட் இருக்குல்ல, ஏ கேட் அங்க இன்னொரு பக்கம் இருக்கு. இங்க 3-4 கேட் இருக்கு ப்ரோ. சரி சரி. ஆக்சுவலா அந்த மேடம் கன்ஃபியூஸ் ஆயிரும். பைக் கிட்ட கூட்டி போயிருக்காங்க. அதான் பைக் கிட்ட வந்துட்டோம்னா கரெக்டா இருக்கும். சரி, இங்கே முடிச்சுக்கலாம். பின்ன நம்ம ஓகே, ஒரு ரவுண்ட் அரைல. இப்போ நம்ம 5 ரவுண்ட்ல ஃபோர்த் அரை 4.5 ரவுண்ட் இங்கே முடிச்சா ஆச்சு, அவ்வளவுதான். ஓகே ஓகே, அதான் பழகிடுவாங்க. ஓகே, இப்போ கரெக்டாக கபன் பார்க்கில் இருக்கேன். நம்ம பேச்சையும் நம்பி இத்தனை பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5, 10, 15, 16, 17, 18, 19 கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கோம். நான் 10 பேர் வருவாங்கன்னு நினைச்சேன். நானே எனக்கு லேட்டு, ஒரு 5:15 போல தான் வந்தேன். ஸோ எல்லாரும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்ளக்க வந்து இதுலேயே ஒரு லூப் இருக்கான், ஒரு 5 கிலோமீட்டர். அது மாதிரி 4 லூப் அடிக்க போகிறோம். அதை முடிச்சுட்டு டி என்ட்ரன்ஸில் எல்லாரும் மீட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்மளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சவங்க ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவர் தினகரன் ப்ரோ, அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அவங்க டிம்பிளும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் காட்டுறேன். எண்டில் பார்த்தோம்னா அவங்கள மீட் பண்ணுவோம். நம்ம வீடியோஸில் இந்த ஸ்ட்ரெச்சிங் வீடியோலாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சரி வாங்க, எப்படியா ப்ரோ, வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. நீ 21 முடிக்கிற மாதிரி தெரியல எனக்கு. கோயம்புத்தூர்ல இல்லாத ப்ரோ, அங்கெல்லாம் அடி வாங்கி அடிச்சு துரத்துறது ப்ரோ. என்ன ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க ப்ரோ, வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லூப் வாங்க ரைட்டா ஸ்லோ ஜாக். நல்லா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க. சூப்பரா இருக்கு இந்த இடம். ஆனா ரோடு தான் இனிமே தான் நல்லா இருக்குன்றாரு. பார்ப்போம். காரணம் கொடைக்கானல கூட இந்த அளவுக்கு சுத்தமா மெயின்டைன் பண்ணல. அந்த ஃபைன் ஃபாரஸ்ட்லாம் போனோம்னா குப்பை அவ்வளோ கிடக்கும். இங்க செம்மையா மெயின்டைன் பண்றாங்க. I thought of registering half marathon, but okay, I got close. Open one more time, but not sure. It's already more than 10,000 people are doing it. This is Kirti. I'm Shobalan. He's a pro elite runner. No. I want to ask you one thing. 10K is he's doing 37, sub 37. How do you put this effort? So first is if you have to prioritize one thing, get your sleep sorted. Okay. Okay. So when I say sleep sorted, it has to be 6.5 hours at the very least. Okay. Okay. Once you manage that, Okay. then you do lot of slow runnings. Right. Exactly a year back, I got continuous injuries. Like I used to get injured every other run. Okay. But then I realized it was ego running. Like how you do ego lifting, right? So you do ego running where once you see a fast pace, you always want to do fast. But once you control that and do lot of mileage,
right? You like running as a sport. Okay, it's always difficult to me good sleep, so that's the problem. What's your next marathon? Next marathon is Bangalore full marathon. I am going for 2 hours 50 minutes. 250 sub Yeah, let's see how it goes. It's But awesome yeah, I want to place, give my a good shot. All right, nice, cool. nice, nice, Thank you. அருமையா இருக்கு. Vidhan Sauda. பாருங்க. 21 சூப்பரா முடிச்சாச்சு. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. எப்படி இருந்துச்சு பெங்களூரு? பெங்களூர் சூப்பரா இருக்கு. கப்பன் எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. கப்பன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல ப்ரோ. Bro, பெங்களூர் எப்படி இருந்துச்சு? Bro, பெங்களூர் எப்படி இருந்துச்சு? பெங்களூர் சூப்பரா இருக்கு ப்ரோ. என்னன்னா நல்லா இருந்துச்சு. ரித்திக் கூட்டு வந்து ஏமாத்திட்டான். வர்றப்படா வெறுமையோட போறேன் நானு. வாழணும்னு ஆசையா வந்தவன இப்படி அனுப்புறீங்களா? கண்டிப்பா போகும்போது ஒரு கோலியோட தான் போவீங்க. சரி, இன்னைக்கு ரன் பண்ணதுல இவ்வளவு பேர் பேலன்ஸ் இருக்காங்க, பாதி பேர் முடிச்சிருக்காங்க ஏற்கனவே. அவங்களும் போய் பார்ப்போம். ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நம்ம Thank you so much bro. பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பேரை பாத்தீங்களோ எனக்கு தெரியல. 20 பேர் கனெக்டிவா. அவர் கேட்டது வேற. செப்பரேட்டா பார்க்கல போய் எல்லாம் ஜோடியா இருக்காங்க. இதுல எங்கிட்ட நம்ம போய் பார்க்கறது. இல்ல அவன காமிக்காதீங்க. கட் பண்ணிருங்க. ப்ரோ நீ ஸ்மார்ட்டா இருக்கனா, நீ பாரு, நீ மஜாவா வருவ நீனு. அந்த ஜாப்பனீஸ் படத்துல போடுவாங்களே அந்த மாதிரி பண்ணிருங்க. ஓகே, ஹாய். நம்ம இப்ப பெங்களூர்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து நான் 5வது நாள் 21 கிலோமீட்டர், அதாவது ஹாஃப் மராத்தான் எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இங்க வந்து நிறைய பேர் வந்து ஹாஃப் மராத்தான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. 10, 5 ஓடினவங்க எல்லாம் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. தலைவன் வேற முடிச்சிருக்கான். என்ன பாத்துக்கோங்க, கோயம்புத்தூர் கடைக்குட்டி சிங்கம் அவரு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கேட்கறது ஒருத்தவங்களுக்கு ஓடுறதுக்கு உண்டான காரணம் இருக்கும். சில பேர் வந்து ஜாலிக்காக ஓடுறீங்களாம், சரி நல்லபடியா ஓடுங்க, உங்க லைஃப் அப்படி இருந்ததுன்னா வாழ்த்துக்கள். சில பேர் வந்து சில கஷ்டங்களை நினைச்சு ஓடுவாங்க. சில பேர் எலைட் ரன்னர், ப்ரோ ரன்னர், அவங்களோட ப்ரொஃபஷனே வந்து ரன் பண்றதா இருக்கும். அந்த வகையில அவங்களோட சொந்த கதை, சோக கதை ஏதாச்சும் ஷேர் பண்றதா இருந்தா சொல்லட்டும். அப்படி சொல்ல முடியாத ஆளு, கூச்சப்படுற ஆளு பாட்டு பாடணும். நானும் பாடுறேன் இன்னைக்கு. இன்னைக்கு பிரதர் உங்க பேரு? நவீன். பண்ணாங்க. சொல்லுங்க. வணக்கம், என் பேர் நவீன். நவீன். பெங்களூர்ல இருந்து நான் பெங்களூர்ல புதுல வந்தேன். ஓகே, பெங்களூர் தமிழ் அப்ப அந்த இது பேசுவீங்க, பெஜாரா ஆயிருச்சு. ஓ தெலுங்கு. ஆமா, தமிழ் நல்லா. சூப்பர் சூப்பர். என்னோட ரன் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேனாக்கா, மெடிக்கல் ரீசனால டயக்னோசிஸ் டயபெட்டிக். ஆமா, என்னோட காஸ் வந்துட்டு ரொம்ப சோம்பேறி, வழியில போயிட்டு இருந்தேன். சரி. சோ அந்த வழியில இருந்து வெளியே வந்து Okay. இந்த மாதிரி ஒரு காரணம் வந்துச்சோ, ஐ ஸ்டார்டட் வாக்கிங். வாக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட ரீல்ஸ் நிறைய வரும். சரி, எங்கடா போ, இந்த மாதிரி வாட்சஸ் இவ்வளவு ஓடுது அதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு ஒரு பார்க்குள்ள ஒரு மீட்டர் ஃபுல் சர்க்கிள் வந்துட்டு ஒரு 5 வாட்டி கவர் பண்ணேன். சரி, அதை கனெக்ட் பண்ணலாமேன்ட்டு ஸ்டாவ் ஓபன் பண்ணி செக் பண்ணாக்கா 5 கிலோமீட்டர் ஓடிட்டு ஓகே, பரவாயில்லையே, ஒரு 35 மினிட்ஸ்ல முடிச்சிட்டேன். சோ அதே ஒரு பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னு டெய்லி ஓடிட்டு இருந்தேன். சோ அது ஆயிட்ட பிறகு என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹாஃப் மேரத்தான் முடிக்கிறவன். அவன் என்ன பார்த்துட்டு, சரி நீ பண்ணிட்டு இருக்கா இல்லையா, நான் கத்து கொடுக்குறேன் உனக்கு அன்ட்டு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டியில என்ன சேர்த்து விட்டான். ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீ எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுற. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஒரு நவம்பர்ல தான் ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு ரேஸ் முடிச்சேன். சரி. ஸோ அப்பவே என்னோட எவ்வளவு ஒரு 26 மினிட்ஸ்ல முடிச்சேன். எனக்கு அது பெருமை. ஓகே, 26 நிமிஷத்துல நான் முடிச்சேனான்ட்டு. அதாயிட்ட பிறகு ஸ்லோவா பேச வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ரேஸ் வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் ரேஸ் நைஸ் ரோட்ல முடிச்சேன். ஓகே. டஃப் மேன் ஒரு மேரத்தான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ரேஸ்ல வந்துட்டு எதிர்பார்க்காம ஒரு 52 நிமிஷத்துல நான் முடிச்சிட்டேன். ஓகே. ஆல் டெடிகேஷன். நான் வந்து இந்த மாதிரி ஓடி ஓடி கஷ்டப்பட்டு, நான் எதுவுமே ஒரு என்ன சொல்றது ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லாம எனக்கு கத்து கொடுத்து, நீங்க கூட ஒரு பாட்டா இருந்துக்கிறீங்க, என்னன்னா பண்ணணும், என்னன்னா ஃபட்டிக் ஆகும், ஏன் ரொம்ப ஃபாஸ்டா ஓடக்கூடாது, ஏன் ஸ்லோ ஓடணும், ஒரு ஒரு கண்டென்ட் உங்களோட எனக்கு ஒரு கண்டென்ட் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, அது இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஓகே, அதனால தான் நான் இன்னுமே கேரி அவுட் பண்ணி போயிட்டு இருக்கேன். என்னோட லைஃப் ஸ்டைல் ஆயிட்டு. ஓகே ஓகே. சரி, நான் இப்ப கேட்கணும்னா, இப்ப டயபெட்டிக்ஸ்ல இப்ப உங்களுக்கு டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கும்ல, அந்த மாதிரி டைப் 2 சின்ன வயசுல இருந்து வித்அவுட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, புவர் லைஃப் ஸ்டைல்னால வர்றது இல்ல. கால் முடிச்சன வீடு, சாப்பிடுறது, சாப்பாடு என்ன மாதிரி, நீங்க ஜங்க் ஓவரா எடுத்ததுனால அப்படி இருக்குமா இல்ல? நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன். எனக்கு ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். ரைஸ்னால தான் கார்போஹைட்ரேட் ரொம்ப நார்மல் டயபெட்டிக் ஒரு நார்மலா ஒரு 10% இருக்கும். நான் சடனா ஒரு 80 kgs இருந்தேன், சடனா 63 62 பண்ணிட்டேன். ஓகே. என்னோட சரௌண்டிங்ல ஜனம் வந்துட்டு கேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னன்னா நீ இவ்வளவு மெலிஸ் ஆயிட்டேன். எனக்கு இல்ல, எனக்கு ஜாலி மெலிஸ் ஆயிட்டேனே, எனக்கு சந்தோஷம்.
நார்மலா போய் ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்துவாங்க, அதுல 323. ஓ சோ அது அப்நார்மல். அது அந்த அப்புறம் மாதிரி ஆமா ஆமா. சோ அது ஆயிட்ட பேருக்கு நார்மலா இது நார்மல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து HbA1c அதுல 12% இருக்கு. ஓ சோ அதுல இருந்து நான் ரிகவரி ஆயிக்கிறேன். சோ அதை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே 5% குள்ள இருக்கணும். அது ரிவர்ஸ் ரன்னிங்னால தான் என்னால ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. டயபெட்டிக் எடுத்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். ஓகே ஓகே அதெல்லாம் இல்ல. இந்த குரூப் நான் சொன்னேன் இல்லீங்களா, இந்த குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸ்ல வந்து சேரும்போது நான் வந்து எடுத்த உடனே 21 பண்ணிடலாமே 10 பண்ணிட்டு இருக்கேன். அவன் சொன்னா இல்ல ஆராமா ஒரு நீ உன்னோட நீ வந்து ஒரு ஃப்ரெஜைல் பாடி மாதிரி ஆராமா ஒரு 2 வருஷம் போகட்டும். ஓகே ஓகே 21 42 லெட் யுவர் பாடி சரி வெளியிட்டோம். ஓகே அப்ப நீங்க ஓடலாம்னு. சரி சரி சோ இதுதான் என்னோட ஸ்டோரி. சூப்பர் சூப்பர். உண்மையாவே வந்து ஹெல்த் பேஸ் பண்ணி ஓடுனது வந்து பெரிய விஷயம். உண்மையா நான் எல்லாருக்கும் ப்ரோமோட் பண்ணனும். கண்டிப்பா கண்டிப்பா இதை கண்டிப்பா எல்லாரும் சொல்லணும். புதுவிதமா இருக்குது. கண்டிப்பா அதை நான் ஷேர் பண்ணி, ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டவங்களாம் யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்லி லவ் ஃபெயிலியர், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி இருக்கும். ஹெல்த் பேஸ் பண்ணி உண்மையாவே 26 25ல எனக்கு வந்து டயக்னோசிஸ் பாருங்க எவ்வளோ யங் ஏஜ்ல வந்து இந்த புவர் லைஃப் ஸ்டைல்னால ஆயிருக்கு அப்படின்றது. ரன்னிங் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு, என்னோட பங்களிப்பும் அதுல இருந்திருக்கு அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து அடுத்து யாரு? யோ என்னையா ஸ்கூல்ல பண்ற மாதிரியே பண்றீங்க, அநியாயம் பண்ணாதீங்கயா. கூச்சமா இருக்கு நினைக்கிறேன் பேசுறதுக்கு. எனக்கே கூச்சமா இருக்கு. வாங்க. என் பேர் சரண்ராஜ். ஓகே. என்னோட நேட்டிவ் சேலம். பெங்களூர்ல ஒரு 4 years ஒர்க் பண்றேன். முன்னாடி டிசிஸ்ல ஒர்க் பண்றேன். இப்போ ஒரு வேற கம்பெனி ஸ்விட்ச் ஓவர் பண்ணிருக்கேன். நான் எப்போ ரன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா லைக் 3 years வந்து வரேன், ஆஃபீஸ் போறேன். முன்னாடி வந்து ஒரு பிசிக்கல் ஒர்க் நான் ஹவுஸ்ல ஒர்க் பண்றேன் போது. இங்க வந்து பிசிக்கல் ஒர்க் எனக்கு எதுவுமே இல்லை. ஆஃபீஸ் போவேன், வருவேன், உட்காருவேன், நல்லா சாப்பிட்டு வெயிட்ட போட்டேன். ஒரு 78-80 பக்கம் வந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி இருந்தது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தென் வந்து அதான் நம்ம உங்க மாதிரி வீடியோ எல்லாம் பாக்குறப்ப நீங்க ஒரு பேஷனேட்டா எவ்வளவோ பண்றீங்க. லைக் வில்லேஜ் அந்த நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, ட்ராக் ரெடி பண்ணப்போ அப்பல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுமே நிறைய பேர் இருக்காங்க, சொல்ல போனா பெங்களூர்ல இருக்காங்க. சோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்னடா எதுவுமே இல்லாம இருக்கு, நம்ம பிசிக்க பாத்துக்காம இருக்குமே அப்படின்னு சொல்றப்போ எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீ பெயின் இருக்கு. சரி, கொஞ்சம் நீ பெயின் இருக்கு. ஒரு 3 years பிஃபோர் கீழே விழுந்துட்டேன் பைக்ல இருந்து. அப்பல இருந்து நீ பெயின் இருக்கு. ஒரு 1 year ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அதுல தான் அந்த வெயிட் போட்டேன். ஸோ தட் நமக்கு ஒண்ணுன்னா நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். என்னன்னாலுமே நம்ம வீட்லயே இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், ஹெல்த் ஃபர்ஸ்ட் நமக்கு. ஸோ அந்த ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட், ஹெல்த் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு வரப்பதான் நான் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதே ஏன் பர்டிகுலரா ஏன் ரன் அப்படி சூஸ் பண்ணீங்கன்னு கேக்குறேன். ஜிம் போயிருக்கலாம், அதுவும் போனேன். பட் ஒர்க் லோட் இப்போ அதிகமாகிறப்ப நான் வந்து கன்சிஸ்டன்சி கட் ஆகுது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அட்லீஸ்ட் வீக்லி அதான் வீக்கெண்ட்ல கம்பல்சரி ஓடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எங்க பிரேக் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல தான் நமக்கு பிரேக் ஆகுது. அட்லீஸ்ட் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே நீ ஃபுல்லா ஒர்க் பண்ணு, மிட்ல ஒரு நாள் வீக்லி ட்ரைஸ் அதாவது கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால டெய்லி பண்ணிட்டு இருந்தேன். இது கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து டிசிஎஸ் இந்த லாஸ்ட் 22ல இருந்து மேரத்தான் 5 தான் வயசுல அட்டன் பண்ணிருந்தேன். சரி 10 ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரு ஸ்டாப் எடுத்து கம்ப்ளீட் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ 10 கேப்பபிள்னு. ஸோ 21 நான் இந்த இயர் 26 ஸ்டார்ட் பண்ணும் போது 21 கம்ப்ளீட், ஒரு 10 கிலோமீட்டர் மேரத்தான் 10 கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு 21 முடிந்து அது அண்ணனால இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் 21 பண்ணிருக்காரு. ஓகே சூப்பர். ஒரு ரவுண்ட் டிலேவா தான் நீங்க வந்து முடிச்சிட்டீங்க, பின்னாடி தான் வந்தேன். பட் என்னோட பெஸ்ட். ஓகே உங்களுக்கு எனக்கு கிராம்ப் வந்துச்சு. ஐயா அவர் 3rd ரவுண்ட்ல நின்னுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன். சரி ஓகே ஓகே. அது அதான் ஃபர்ஸ்ட் ஹெல்த் பாத்துக்கணும். செகண்ட் வந்து ஹெல்த்னால வந்து நம்ம growth கண்டிப்பா ஓகே. growth இருந்தா வெல்த் ஆட்டோமேட்டிக்கா வரும். தென் ஏன் என்ஜாய். இந்த 5 இப்ப நான் ஆபீஸ்லயுமே சொல்லுவேன் எல்லாத்துக்குமே சேம் திங். சோ உங்க மூலமா எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம். சரி ரைட். வாழ்த்துக்கள் சூப்பர். இதுவும் நல்ல ஒரு ஹெல்த்துக்காக இன்னைக்கு 2 பேர் வந்து ஹெல்த்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த தம்பி இந்த கோயம்புத்தூர் யாரு ரொமான்டிக் பெங்களூர் ஹீரோ மாதிரி இருக்காரா? ஏனுங்க சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 2 பேர் ஓடினாங்க. சரி, அவங்க நான் பார்த்தேன். ஸோ அவங்களோட நம்ம கேப்பபிளா இருப்போம். நாம எப்படி அவங்க என்ன இன்ஸ்பயர் பண்ணி என்ன ரன் பண்ண வச்சாங்களோ, நான் வந்துட்டு ஒரு 2-3 பேரையாச்சும் இன்ஸ்பயர் பண்ணி அவங்க ரன் பண்ணி அட்லீஸ்ட் எதையாச்சும் அவங்க போய் ஒரு மெடலை வாங்கி ஒரு போஸ்டர் போட்டாங்கன்றீங்களேன். இவரு பார்த்துதான் நான் ஓடி இந்த மெடலை வாங்கிட்டேன் அப்படின்னு போட்டாங்க. ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ ஒரு 2 பேர் வந்துட்டு என்ன பார்த்து ஓடி இருக்காங்க. ஸோ அதுவே வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அவங்க பேரு அஜய் அண்ட் ஆண்ட்ரூட்டு, அவங்க ஸ்கூல் மேட்ஸ். ஏன் அவங்கள இது பண்றேன்னா அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முன்னோடியா இருந்தாங்க. இப்போ அவங்கள விட நானும் கொஞ்சம் பெட்டரா வந்துட்டு இருக்கேன், அவங்களுக்கும் பெட்டரா போயிட்டு இருக்கேன். ஸோ அவங்களோட பேரையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்தேன்.
ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நான் ஒரு ஸ்கூல்ல வந்து நான் ஒரு விட்டு போச்சு எனக்கு, நான் கப் அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு அந்த வீரியத்தை வந்துட்டு ஸ்கூல்ல விட்டுட்டேன். ஸோ இந்த தடவை அதை விட்டுறக்கூடாது. எதுலயாச்சும் போயிட்டு கப் அடிச்சு நான் ஸ்டேஜ்ல நின்று அது எங்க அம்மாவோ யாரோ பார்த்து என்னமோ பண்ணி கப் அடிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க பாத்துட்டாங்கனாலே எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். முடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு சந்தோஷம். நான் கப் அடிச்சிட்டேன்னா அது எனக்கு சந்தோஷம். நீங்க எடுத்த வீடியோவில அவர் எடுத்த வீடியோ தான் ஜாஸ்தி. என்ன பண்ணி வைக்க போறான்னு தெரியல. ப்ரோ ட்ராக் பண்ணுவோம் ப்ரோ. போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்க. இங்க இருக்கிறவங்களும் வந்துட்டு என் கூட கனெக்ட் ஆகுங்க. நம்ம வந்துட்டு எல்லாரும் கப் அடிப்போம், எல்லாரும் வின் பண்ணுவோம். இன்னைக்கு தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா 21 ஓடி இருக்காப்ல. ஓடி இருக்கேன். சோ இதான் என்னோட 3rd மந்த், இப்போ 4th மந்த் ஸ்டார்ட் பண்றேன் என்னோடது. சோ ஃபர்ஸ்ட் மேரத்தான் முடிச்சிருக்கேன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி. அது ஓகே சூப்பர். ஆகஸ்ட், ஆமா இந்த மாசத்துல நல்ல ஒரு ஸ்டார்ட். சரிங்களா, கொடுத்திருக்கோம். டிசம்பர் முடியறதுக்குள்ள ஃபுல் மேரத்தான். இந்த மாசம் வந்து எப்படியாச்சும் மைலேஜ் எல்லாரும் ஒரு 300 வரையும் கவர் பண்றதுக்கு பாருங்க. ஏன்னா அது ஒரு நல்ல மந்த், நல்லாவே குட் ஸ்டார்ட் இது. ஓகேவா, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். கப்பு சொன்னீங்களே பார்த்து ஓடிட்டாங்களா? நான் ஓடுறத பார்த்து அவங்க வீட்டு மாதிரி ஓடி இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் ஓடணும். பெருசாகணும். தமிழ் கம்யூனிட்டி வந்து கண்டிப்பா பெருசாகணும். ப்ரோ தான் அதுக்கு வந்துட்டு முன்னோடி. அந்த 2 பேர் சொன்னல, அவங்க 2 பேருமே சிவபாலன் ப்ரோவோட பெரிய ஃபேன்ஸ் தான். அவங்க வந்துட்டு அவங்க எனக்கு சொல்லி அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்த்து கால்ல என்ன பிரச்சனை வரும், என்ன ஷூ போடணும், அடிதான் சீவோஸ் எல்லாம் வாங்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ரோ. ஸோ அதனால ப்ரோவையும் ஃபாலோ பண்ணுங்க, என்னையும் ஃபாலோ பண்ணுங்க. இது என்னோட ஐடி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீயே டிஃப்ரெண்டா தான் இருக்கு அது மாதிரி. நானே பெரிய மோட்டிவேஷன், எனக்கே மோட்டிவேஷன் கொடுக்குறான். சரி, நீ பேசின பேசி கண்டிப்பா தேடி பாப்பாங்க. பாருங்க. ஓகே இந்தாங்க. 3K பேசிக்கலி திருச்சில இருந்து வந்திருக்கேன். சொல்லியா? நான் இங்க பெங்களூருக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் இப்போ பிகாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் பேசிக்கலி நான் சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருந்துகிட்டே இருப்பேன். ஸோ ஜாகிங் வந்துட்டு ஒரு வார்ம் அப்பா எல்லா ஸ்போர்ட்லயும் இருக்கும். சரி. ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் வெயிட் எல்லாம் போட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் ரன்னிங். அதுக்கப்புறம் கொக்கோ அது இதுன்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய கிடைச்சு ரன்னிங்னால எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ எதுக்கு ரன் பண்றேன்னா மெயின் மோட்டிவ் வந்துட்டு ஃபிட்னஸ். இன்னொன்று வந்துட்டு மோஸ்டா எல்லாருக்குமே மெடிடேட் பண்ணா பீஸ் கிடைக்கும், எனக்கு ஓடுனா பீஸ் கிடைக்கும். ஓகே. ரொம்ப ஏதாவது எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதாவது காலேஜில் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஏதாவது பிரச்சனையோ ஏதாவது ஒரு இதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன்னா நான் இஷ்டத்துக்கு ஓடுவேன். ஏதாவது ஒரு சண்டை வந்துருச்சுன்னா ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் ஓடி இருக்கேன். நைட்டு ஒரு 15 கிலோ பைசன் மூவில ஹீரோ ஓடுவேன். அதான் இல்ல அது வந்துட்டு ஒரு இந்த மிட் நைட்ல எல்லாம் ஓடும்போது யாருமே சுத்தியும் இருக்க மாட்டாங்க, பெருசா வண்டியும் இருக்காது, ஒரு மாதிரி நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பீஸை நோக்கி ஓடுறதுக்கு ஆரம்பிச்சதுதான். இப்போ டைமிங்ஸும் கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் ஓகே ஒரு டீசென்ட்டான டைமிங் வச்சிருக்கேன். அது இன்னும் ஃபியூச்சர்ல இம்ப்ரூவ் பண்ணணும். டைமிங் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது டீசென்ட் கம்மிலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஓடினாலே ஓகே தான். அதாவது கட் ஆஃப் டைம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ள ஓடி முடிக்கிறதே பெரிய ஒரு இதுதான். இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான். இன்னைக்கு இவர் சொன்னதுல வந்து என்னன்னா, ஸ்டடீஸ் அப்ப அந்த இதுக்கு அந்த டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காகவும் நல்ல ஃபோக்கஸா இருக்கிறதுக்காக ஓடுறேன்றாருல. நான் படிக்கும்போது அந்த ஒரு ஆர்வமே இருக்காது. இந்த ஓடுறதுனாலதான் படிக்கணும், நிறைய பேர்ட்ட பேசுறது, இந்த மாதிரி கூச்சமெல்லாம் போய் நல்ல ஒரு ஆர்வம் கிடைச்சிருக்கு. ஒருவேளை நானும் அப்பயே ஓடி இருந்தேன்னா என்னமோ ஸ்டேட் ரேங்க் கூட எடுத்திருப்பேன், நல்லா உங்களை மாதிரி ஐடி ஒர்க்ல எல்லாம் வந்துருப்பேன். சரி, ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக்யா, ரொம்ப நன்றி. ஓகே, நல்லா பண்ணுங்க. அடுத்து யாருக்காச்சும் காதல் கதைகள் இருக்கா சுவாரஸ்யமா? வாயா வாயா வாயா. முடிஞ்சா எவ்வளவு இன்னைக்கு ரன் பண்ணீங்க? 10K. நீங்க 10K. ஓகே, சூப்பர் சூப்பர். ஏய் சத்தமா பேசுறா. எப்படி பேசுனா? ஹலோ கைஸ், நான் அபிஷேக் சுப்ரமணியம், பெங்களூர்ல தான் பேசுறேன். சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி இருக்கா? எப்படி தமிழ்னா அம்மா வந்து தமிழ். சரி, சேலம். ஆமா, அப்பா வந்து பெங்களூர். சரி. என்ன நான் எதுக்கு ஓடுறதுக்கு ஆரம்பிச்சேன்னா, நான் வந்து கோவிட் டைம்ல எல்லாரும் வெயிட் கெயின் பண்ணலாம்னு நினைச்சாங்க. நான் வெயிட் குறைச்சேன் அந்த டைம்ல. ஓகே. வீட்ல டைம் ஜாஸ்தி கிடைச்சிருக்கு.
படிப்பு இதெல்லாம் இருந்தது சைமல்டேனியஸா. நான் சிஏ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே சிஏ ஃபைனல் நவம்பர் மாசம் எல்லாம். ஸோ அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன் படிக்கிறதுக்கோசம் தான். ஸோ சடனா என்ன ஆச்சுன்னா, நான் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு, அவ கூட நான் அவகிட்ட காதலே சொல்ல, சரி சரியா, அவளும் ஒன் சைடா லவ் பண்ணியிருந்தேன். ஆ, நான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ லவ் ஃபெயிலியர் மாதிரியே நான் ஆடி இருந்தேன். ஏன்னா சொல்லவே இல்லை காதல். என் கூட நான் எப்பவுமே ஐயோ, உன் கலருக்கு உனக்கு எதுக்கு என் ஒன்று நீ போயிருந்தே நீ என்னையா நீனு ச்சே. போவேன் வந்துடுவேன். நமக்கு மேல இதா இருக்கானே. ஒருத்தருக்கா என்னோட செடி தோஸ்து, நம்ம எல்லாம் சேர்ந்து பழைய யூகேஜில இருந்து ஃப்ரெண்ட். சரி. நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சோம். ஸ்டார்டிங் ஒரு 3Kல இருந்து ஆரம்பிச்சோம். நம்ம போக 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 ஒரு 5K 7K எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் ஓடுவோம். அம்மா அவன் நடுவுல விட்டா, நான் நடுவுல ஆரம்பிச்சு நான் ஓடி இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, அவங்ககிட்ட தான் எல்லா ஸ்டோரியும் ஷேர் பண்ணுவேன். என்னடா இந்த மாதிரி எல்லாம் ஆச்சுடா, அந்த பொண்ணு கூட பேசலாம். இந்த பொண்ணு கூட பேச 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 அவளும் இதை கண்டுக்கவே இல்லை. ஆனா நான் ஒன் சைடா லவ் பண்ணியிருந்தேன். காலகட்டத்துல எல்லாம் 4:30 மணிக்கெல்லாம் ஏந்து ஓட ஆரம்பிச்சுப்பேன். என்ன சோக பாட்டுல கேட்டு, யுவன் சங்கர் ராஜா கேட்டு லவ்வே சொல்ல. அப்பமா அவன் கடுப்பாயிட்டு, ஏய் இவன் யாரா, இவன் பைத்தியக்காரன், இவன் கூட இருந்தா நம்ம மென்டல் ஆயிரும். அவன் என் மொபைல் எடுத்து லவ் லெட்டர் அனுப்பிச்சிட்டான். ஓகே எனக்கு தெரிஞ்சுதா. ஏன்னா நான் எஸ்டேட் பண்ணியிருந்தேன். எதுக்கு அனுப்பணும், சும்மா அப்பமா எனக்கு சண்டை வரும். நல்ல புரியுது ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு இது பண்ணணும், ஸ்பாயில் பண்ணிக்கணும். அவன் எடுத்து அமிச்சிட்டான். அவனுக்கு எங்க தெரிய போறது, அவன் எடுத்து அமிச்சிட்டான். அப்புறமா அவன் சொன்னா, என்ன இல்ல ப்ரோ ஃப்ரெண்டாவே இருந்துக்கலாம். சரி நீவே தெரியும் தானே. எனக்கு என்னன்னா, அப்போல இருந்தா நான் இன்னும் ஜாஸ்தி ஓட ஆரம்பிச்சேன். சரி என்னவே தெரியும் ரிசல்ட். முன்னாடில இருந்து ஃபெயிலியர்ல ஓடி இருந்தேன். என்ன ரிசல்ட் தெரியாது. எனக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன ஹோப் இருந்தது, மொத்தமா முடிஞ்சிருச்சு. புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். ஓகே வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டா. நீ புது வாழ்க்கை இல்ல, அடுத்த பாப்போம். அடுத்தது கிடைச்சிருக்கு. ஓ அப்புறம் உடம்பு வர. சரி ரைட் சரி ஓகே சூப்பர். உண்மையாவே வந்து இது ஒரு நல்ல ஒரு கதையா இருந்தது. இந்த நோக்கத்துக்கோசம் தான் ஓடுறேன், மாரத்தான் பண்ண அப்படிலாம் எதுவும் இல்ல ஆனா ரெகுலரா ஓடிட்டு இருக்காங்க. ஓகே எனக்கு இந்த ஈவென்ட் அதெல்லாம் கூட எதுவுமே நான் ஓடுனது இல்ல. ஏன்னா சும்மா இது காசு கட்டணும். ஆமா பிரஷர் ஆகிட்டு ஃப்ரீயா தான் இருக்கு, ஓடலாம். ஓகே ஜாஸ்தி ஓடி இருக்கேன். ஓகே 21 கிலோமீட்டர் இது ரெண்டாவது வாட்டி ஓடி. நான் எப்பவுமே மாரத்தான் போனா ஃபுல் ஃபிளெஜ்டா ஓடுவோம்ல. நான் எப்பவுமே ஓடுறதெல்லாம் இங்க இருந்து ஆரம்பிச்சேன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் வீடு மட்டும் 18 கிலோமீட்டர் ரசனக்காரன் ரசனக்காரன் ஓடிட்டு அவளை பிக்கப் பண்ணிட்டு அவகிட்ட வண்டி இருக்கு பண்ணிட்டு பக்கத்துல தோசை சாப்பிட்டு பெட்ரோல் பஸ் வீட்டுக்கு போயிருவேன். இதுதான் என் நோக்கம். இங்க இருந்து அவ்வளவு ஓட்டு 21 ஓடணும் 32 ஓடணும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா ஓடணும்னா 18 19 அதுதான் என்ன டார்கெட். வந்து 21 ரெண்டு வாட்டி, இது ரெண்டாவது வாட்டி பர்ஃபெக்டா ஓடணும் அப்படின்னு நோக்கம். ஓகே ஆனா எனக்கு என்ன ஓடுனதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஓகே இப்ப பெங்களூர்ல வந்து காதல் பண்ணணும்னா கரெக்டான ஸ்பாட் ஏதாச்சும் ஒன்று சொல்லு.